அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா வபஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நோன்பு பற்றின சில முக்கியமான தகவல்களை சொல்கிறது தான் இந்த உரையினுடைய நோக்கம். காரணம் என்ன அப்படின்னா, பல முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் நோன்பு பற்றி அவங்க சில தவறான புரிதல்களில் கூட இருக்கிறாங்க, இஸ்லாம் சொல்லாத புரிதலில் இருக்கிறாங்க. உதாரணமாக, நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் என்னுடைய டீச்சர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த முஸ்லீம்கள்லாம் ஏன் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த முழு வருஷத்துலேயும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதிகமாக கறி சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க உடம்புல அதிகமாக கொழுப்பு ஸ்டோர் ஆகிரும். அப்போ அதை கரைக்கிறதுக்காக ஒரு மாதம் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால், மற்ற மாதங்களை விட முஸ்லீம்கள் அதிகமாக கறி சாப்பிட்றது இந்த மாதத்தில் தான். கஞ்சியில் கூட கறி தான் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த காரணத்துக்காக முஸ்லீம்கள் என்ன செய்யலை, நோன்பு வைக்கலை. அவங்க அப்படி தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலில் இருப்பாங்க. எனவே நோன்பு எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சில விளக்கங்களை சொல்கிறது தான் இந்த உரை. அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து, அதாவது அதிகாலை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் சாப்பிடாமல் குடிக்காமல் மனைவியோடு உடலுறவு கொள்ளாமல் இருக்கிறது தான் நோன்பு. சாப்பிடக்கூடாது, எதையுமே குடிக்கக்கூடாது, இதுதான் நோன்பு. இந்த நோன்பு அப்படிங்கிறது ஒரு மாத காலம் வைக்கணும். 29 அல்லது 30 நாள் வரும். சரிங்களா? மாதம் அப்படிங்கிறது 29 அல்லது 30 வரும். ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதிரி வரலாம். இப்போது இந்த ஒரு மாத நோன்பு அப்படிங்கிறது ரமதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதத்தில் தான் வைக்கப்படுது. ரமதான் அப்படின்னு சொல்லப்படும் அரபியில். இந்த மாதத்தில் ஏன் வைக்கப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத கட்டளையாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சுல, எனவே அதுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர் ஃபல்யசும், யார் எனவே இந்த மாதத்தை அடையிறாங்களோ அவங்க நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இறைவனுடைய நேர்வழியை கொடுக்கக்கூடிய, இறைவனுடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய, நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத பிரித்து தரக்கூடிய, சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய, நரகத்திலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய, வழிகாட்டல்களை தரக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம். எனவே அதுக்கு ஒரு நன்றியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மாதத்தில் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு காரணம். அடுத்தது நீங்கள் பாருங்கள், நோன்பு அப்படிங்கிறது ஒரு வணக்க வழிபாடு. இஸ்லாமினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன். மனிதர்களை படைத்ததன் நோக்கமே படைத்த ஒரே இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் இல்லை அப்படின்னு. அப்போ மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கமே படைத்த இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக, வணங்கி வாழ்வதற்காக. அதுதான் படைக்கப்பட்ட நோக்கமே. இந்த வணங்குதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த நோன்பின் மூலம் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், செஞ்சு கொள்கிறான். காரணம், நோன்பு அப்படிங்கிறது ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. அதாவது நோன்பின் மூலம் ஒரு மனிதன் தன்னை படைத்த ஒரே இறைவனை வணங்குறான். இதுக்காகவும் நோன்பு வைக்கப்படுது. உங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வணக்கம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் வணங்குவது அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு அடிபணிவது, இறைவனுக்கு தன்னுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்லப்படும். அதாவது இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய எஜமானனான இறைவனுக்கு நான் ஒரு அடிமை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் வணக்கம் அப்படின்னு சொல்லப்படும் இஸ்லாத்தில். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த நோன்பு எடுத்துக்கோங்களேன். நோன்பை பொறுத்த வரைக்கும் அதிகாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்து இந்த சூரியன் மறையிற வரைக்கும் வைக்கணும்னு நான் சொன்னேன்ல. இப்போ ஒருத்தர் இந்த 13.5 மணி நேரம் வரும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, 13.5 மணி நேரம் தானே, நான் என்ன செய்கிறேன், நைட்டு 12 மணியிலிருந்து 13.5 மணி நேரத்துக்கு என்ன செய்கிறேன், நான் ஒரு டைமில் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், அவர் நோன்பு வைக்கிறது மட்டும் இங்கே முக்கியம் கிடையாது, படைச்ச இறைவன் சொன்ன நேரத்தில் வைக்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். அதுதான் இறைவனை எஜமானனாக ஏற்று தன்னுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துறது. படைச்ச இறைவனுக்கு நீ சொல்கிறதையெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிபணிகிறது எப்போ நடக்கும், படைச்ச இறைவன் சொன்ன அந்த டைமில் அந்த நேரத்தில் இறைவன் சொன்ன அதே அடிப்படையில் செய்யும்போது தான் அது நடக்கும். சரிங்களா? அப்போது இந்த வணக்கம் அப்படிங்கிற இறைவனுக்கு நான் ஒரு அடிமை அப்படிங்கிற அந்த பண்பை வெளிப்படுத்தக்கூடியது இந்த நோன்பின் மூலமாக நடக்குது. இதே போல தான் இஸ்லாத்தில் உள்ள மற்ற வணக்க வழிபாடுகளும். இப்போ இது ஒரு காரணம்.
அடுத்தது பாருங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதுக்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு? லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, இறையச்சம் என்ற பண்பு உங்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இறையச்சம் அப்படின்னு சொன்னால், படைச்ச இறைவனுக்கு அஞ்சி அவன் சொல்லக்கூடிய, அவன் எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறானோ அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்கிறானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி வாழ்வதும் தான் இறையச்சம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த இறையச்சம்ங்கிற பண்பு மனிதர்களிடத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாத பயிற்சி தான் இந்த நோன்பு. அப்போ இந்த நோன்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் மாற்றம் அடையணும். இந்த நோன்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களும் பண்புகளும் மாற்றம் அடையணும் அப்படிங்கிறதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடியது நோன்பின் மூலமாக. உதாரணமாக, இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார், வீட்டில் யாருமே இல்லை, சரிங்களா? அவர் நினச்சா தண்ணி குடிக்க முடியும், அவர் நினச்சா சாப்பிட முடியும் தானே? யாருக்கும் பார்க்க போகிறது இல்லையா? ஆனாலும் அவர் செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை படைச்ச இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், மற்றவங்க யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ அவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற படைச்ச இறைவன் என்னை பார்க்குறான் என்ற அச்ச உணர்வு அவருக்கு வரும். இந்த பண்பை என்ன செய்யுது? நோன்பு எடுத்து கொடுக்குது, அவருக்கு பயிற்சியாக கொடுக்குது. இதே போல் நிறைய விஷயங்களை ஒரு மனிதன் என்ன செஞ்சு கொள்வான், தவிர்த்து கொள்வான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் செயின் ஸ்மோக்கராக இருப்பார், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிகரெட் என்ன செய்வார், பிடிப்பார். ஆனால் நோன்பு வச்சாருன்னு சொன்னால் அன்னைக்கு 13 மணி நேரம் சிகரெட்டை பற்றின சிந்தனையே வர்றது கிடையாது. இது எப்படி? நோன்பினுடைய காரணமாக என்ன செய்ய மாட்டேங்குது, இது அவருக்கு வர மாட்டேங்குது. இதே போல் நீங்கள் பார்க்கலாம், குடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த ரமதானுடைய மாதம்னு வந்துட்டால் குடியினுடைய ஞாபகமே அவங்களுக்கு வராது, குடிக்காமல் இருப்பாங்க. இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த நோன்பு அவரை பாவங்களை விட்டு தடுத்து, நீ இந்த மாதத்தில் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவனாக, இறைவனுக்கு பயந்தவனாக, நோன்பு வச்சவனாக இருக்கணும். அப்போ நோன்பு வச்சுன்னா நீ இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியை கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவரை கொடுக்குது நோன்பின் காரணமாக. இது மற்ற விஷயங்களில் கூட கிடைக்கும். இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனில் சொல்லப்படுது தொழுகையை பற்றி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், இந்த தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கும் அப்படின்னு. அதாவது ஒருத்தர் தொழுகிறாருன்னு வைங்களேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தொழுகிறாருன்னா, இவ்வளவு காலம் அவர் சரியான முறையில் தொழுகையை செய்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியாக அவருடைய குணங்களும் பண்புகளும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையும். அவர் ஆரம்ப காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். இது தொழுகை ஏற்படுத்திய மாற்றம். இதே போல் நீங்கள் மற்ற இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே அடிப்படையில் நோன்புக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா இப்படி பார்க்கப்படுது. நோன்பும் இதே உதவியை செஞ்சு கொடுக்குது. ஒரு மனிதன் தவறான பாவமான விஷயங்கள்லேருந்து விலகக்கூடிய ஒரு பண்பை இந்த நோன்பு என்ன செய்யுதுன்னா அவருக்கு பயிற்சி வைக்கிது, சரிங்களா? இதுக்காக முக்கியமாக நோன்பு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க, மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் நோன்பு வச்சவராக பாவமான பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருந்தும் தாகத்திருந்தும் அதாவது சாப்பிடாமல் இருக்கிறதுல இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாம் தான் ஒரு மனிதன் சாப்பிடாமல் இருக்கிறதும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் நோன்பு வைக்கிறதுன்னு சொல்லுது. அதே நேரம் அதே நபிகள் நாயகம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீ வெறும் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மட்டும் நோன்பு கிடையாது, அப்படி இருக்கிற நோன்பு மட்டும் இறைவனுக்கு தேவை கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் பொய்யான பேச்சுகள் பேசக்கூடாது, பாவமான பேச்சுகள் பேசக்கூடாது, பாவமான செயல்பாடுகள் செய்யக்கூடாது, கெட்ட செயல்கள் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருந்து நீங்கள் பிடிக்கிறீங்களா நோன்பு, அந்த நோன்பை தான் இறைவன் எதிர்பார்க்குறான், அதுதான் இறைவன் கேட்கக்கூடிய நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிறத நீங்கள் கண்கூடாக நோன்பினுடைய நேரத்தில் பார்க்கலாம். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு இடத்துல,
யாராவது உங்கள் இடத்துல சண்டைக்கு வந்தா வம்புலுத்தா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நான் நோன்பாளின்னு 2 முறை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எந்த பிரச்சனைக்கும் போகாமல் நான் நோன்பாளி, எனக்கு இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு ஒதுங்க சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நோன்புல நடக்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்படி நோன்பு என்ன செய்யுது அப்படின்னா படைச்ச இறைவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாவமான விஷயங்களை விட்டு தடுத்து வாழக்கூடிய ஒரு பண்பை, அந்த இறைச்சமுங்கிற அந்த பண்பை கொடுக்குது. இதை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாத்தினுடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் இப்படியான விஷயங்கள் கலந்துருக்கிறதா நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு பகுதி நோன்பு எதுக்காக அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. அடுத்தது பாருங்கள், இந்த நோன்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் உள்ள சில சிறப்புகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் சுருக்கமாக. இப்போ நோன்பு வைக்கிற நேரத்தில் நான் சொன்னேன் அதிகாலை நேரத்திலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும்னு. ஆனால் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க அதிகாலை அந்த சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நேரம் ஆரம்பிக்குதே அதுக்கு முன்னாடி நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது இறைவனுடைய அருள் வளம் மிக்க ஒரு சாப்பாடுன்னு சொன்னாங்க. அதை கண்டிப்பாக சாப்பிடணும்னு இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க. இப்போ இஸ்லாம் இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை சாப்பிடாமல் இருக்க சொல்லுது தான். அதே நேரம் அவனுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும், அந்த உணவை அவன் சாப்பிட்றணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு மனிதனுக்கு லேசுப்படுத்தி கொடுக்குது. அப்படியா இல்லையா? ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் பார்க்குது. இது ஒரு விஷயம். அந்த சஹர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் சஹர் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் சஹர்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், இந்த நோன்போடு சம்மந்தப்பட்டு இன்னொரு விஷயம் சலுகையை இஸ்லாம் கொடுக்குது. அதாவது நோன்பு எல்லாருக்கும் கடமை தான், ஆனால் ஒரு சிலருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா மாதவிடாய் பெண்களாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்க, தொடர் நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்க, முதியவர்களாக இருக்கக்கூடியவங்க, கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க, பாலூட்டக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவர்கள், சிறுவர்கள். இப்போ நான் சொன்னேனே ஒரு லிஸ்ட்டு, இவர்களுக்கெல்லாம் நோன்பு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் சலுகை கொடுக்கப்படுது. இதில் உள்ள ஒரு சில பேருக்கு, அதாவது நோன்பு திருப்பி வைக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரு நோயாளியாக இருப்பார், அதே போல் வெளியூருக்கு போகிற ஒருத்தராக பயணியாக இருப்பார், அவருக்கு களைப்பு ஏற்படும். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா நீங்கள் நோன்பை வைக்க தேவையில்லை. இப்போது நீங்கள் விருப்பப்பட்டால் வைக்கலாம், ஆனால் வைக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சலுகை இருக்குது. நீங்கள் இப்போ வைக்காமல் இருந்து உங்களுக்கு எப்போ வைக்க முடியுமோ அப்போ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்குது. நோயாளியாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க, பாலூட்டக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம். இது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் மனிதர்களை தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதாவது தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடும் இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா ஒரு அழகான மார்க்கமாக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது பாருங்கள், சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அவங்களுக்கு நோன்பு கடமையே கிடையாது. அவங்களுக்கு எப்போ பருவம் அடைகிறாங்களோ அப்போ தான் அந்த நோன்பு கடமையாகுது. ஆனாலும் கூட அவங்க விருப்பப்பட்டால் வைக்கலாம். அதே போல் அவங்கள பழக்கப்படுத்துறதுக்காக சில வைக்கிறதுக்கு அவங்களுக்கு முயற்சி செய்ய வைக்கலாம், ஆனால் கடமை கிடையாது. இப்போ இந்த இடத்துல கூட பாருங்கள், இஸ்லாத்தை நீங்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், சின்ன பிள்ளைங்களை அதாவது வேல் குத்துறதை பார்க்குறோம், இன்னும் செருப்பு அணியாமல் நடக்க வைக்கிறத பார்க்குறோம். எதுக்காக? கடவுளின் பேரால், கடவுள் நம்பிக்கையின் பேரால், ஆன்மீகத்தின் பேரால், இன்னும் போலியான சில இறை நம்பிக்கையாலோ அல்லது ஆன்மீக நம்பிக்கையாலோ குழந்தைங்களை பலி கொடுக்கறது கூட நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதே இந்தியாவுக்குள்ளேயே உலகம் முழுக்க எடுத்து பார்த்தா எவ்வளோ இருக்காங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அவங்க மேலே எந்த ஒரு கடமையும் கிடையாது. அவங்களுக்கு தொழுகை தேவையில்லை, அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை, இப்படியான எந்த ஒரு கடமையுமே இஸ்லாம் என்ன செய்யலை, அவங்க மேலே விதிக்கலை. நோன்பு எவ்வளோ முக்கியமான இறை வழிபாடு, தொழுகை எவ்வளோ முக்கியமான இறை வழிபாடு, அதை அவங்களுக்கு கடமையாக்கலை. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவங்க விருப்பப்பட்டால் செய்யட்டும், இல்லைனா அவங்களுக்கு குற்றம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா மனிதர்களுக்கு லேசுப்படுத்தப்படுது, இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் லேசாக கொடுக்கப்படுது. அடுத்தது பாருங்கள், தொடர் நோயாளிகள்னு வச்சுக்கோங்க, அல்லது நோன்பு பிடிக்க முடியாதவர்கள். யார்? முதியவர்கள், தொடர் நோயாளிகள். அவங்களால மறுபடியும் நோன்பு வைக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோன்பு வைக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக பரிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. பரிகாரம்ங்கிற செக்ஷனுக்கு இப்போ வருவோம். பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும். என்ன பரிகாரங்கள்? நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்ட பரிகாரங்கள்லாம் இத்தனை ரவுண்டு சுற்றணும், இவ்வளோ தூரம் நடக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஆன்மீகத்தின் பேரால் மனிதர்களை கஷ்டப்படுத்துறதாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தின் பேரால் மனிதர்களை ஏமாத்தலை. இந்த இடத்துல இஸ்லாம் சொல்லுது, ஒரு நோன்பு விட்டீங்கல்ல, ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுங்க. எப்படி? ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு நோன்பாளிக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு ஒரு ஏழைக்கு, அதாவது ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுது இஸ்லாம். இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியில் உதவியை ஊக்குவிக்குது.
இதுதான் இறைவனுக்கு நீங்கள் இறைவனுக்காக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடில் உங்களால் செய்ய முடியாதுல்ல, அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் செய்ய வேண்டிய உபகாரம் என்ன, பரிகாரம் என்ன, மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு இஸ்லாம் கொடுக்குது. எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இது ஒரு பகுதி. சலுகை வழங்கப்பட்டவங்க, பரிகாரம், இந்த செக்ஷன்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் இவ்வளவு செய்திகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பினுடைய மாதத்தில், ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாம் அதிகமாக தர்மம் செய்ய சொல்லுது. நபிகள் நாயகம் அவங்க காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. கண்ணுக்கு நேராக டெய்லியும் பார்க்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த நோன்பினுடைய காலத்தில் அதிகமாக தர்மம் செஞ்சாங்கங்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த நோன்பினுடைய மாதத்தில் அதிகமாக தர்மங்கள் செய்வாங்க. அவங்களால என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ இஸ்லாம் நடைமுறைப்படுத்த வைக்குதா இல்லையா, இது ஒரு செய்தி. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த நோன்பினுடைய மாதம் பாவ மன்னிப்பினுடைய ஒரு மாதமாக பார்க்கப்படுது. இறைத்தூதர் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, மன் காம ரமதான ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்குவாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, மன் சாம ரமதான ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அதாவது இந்த ரமதானுடைய மாதத்தில் யார் நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இஸ்லாம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அறிமுகப்படுத்துது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு, அவனை மாற்றுறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை இஸ்லாம் என்ன சொல்லுது, அதிகமாக நோன்புல மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அதிகமாக வழங்குது. இதை நான் எதுக்காக இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா 99 கொலை செய்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுது 99 கொலை செய்கிறார். இவர் திருந்தணும்னு நினைக்கிறார். ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது நீ நரகவாதி அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன செய்வார், அவன் நான் நரகவாதின்னா நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்குன்னு சொல்லி அவரையும் போட்டு தள்ளிடுறாரு. 100 கொலை பண்ணிடுறாரு. அப்போது அவருக்கு மனசு கேட்கல, எப்படியான திருந்தணுங்கிற ஆசையில் இருக்கிறாரு. இறைவன் என்ன மன்னிப்பானா அப்படின்ற ஒரு ஆசையில், ஒரு கேள்வியில் இருக்கார். ஒரு அறிஞர்கிட்ட போகிறாரு. அவர் சொல்கிறாரு, இறைவன் ஒன்று மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறாரு. இது அவருடைய மாற்றத்துக்கு என்ன செய்யுது, வழிவகுக்குது. அப்போது ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் மனிதர்களுடைய மாற்றங்கள் என்ன செய்ய முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக சமுதாயத்தினுடைய விஷயத்தில், உலக சமுதாயத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். இதை இந்த ரமதானுடைய மாதம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு பயிற்றுவிக்கிறதையும் மாற்றத்தை கொண்டு வந்து தர்றதையும் நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தி. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம முக்கியமாக சொல்கிறது எதுக்காகனா, இந்த ரமதானை பற்றின புரிதல் முஸ்லீம்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்கணும். முஸ்லீம்களே பலருக்கு இந்த புரிதல் இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும். இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன, நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதுபோல் ஒரே ஒரு நோன்புங்கிற இந்த வழிபாட்டில் இவ்வளவு விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நேரம் அதிகமாக நான் சொல்லலை. இவ்வளவு ஒரே ஒரு நோன்புங்கிற வழிபாட்டின் மூலமாக இவ்வளவு விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது, சொல்லுது. அப்போ மற்ற வணக்க வழிபாடுகள், மற்ற இஸ்லாத்தினுடைய கட்டளைகள், விஷயங்கள் இதிலெல்லாம் எவ்வளவு இருக்கும். இது இறைவனுடைய மார்க்கமாகத்தான் இருக்குங்கிறதுக்கு இதை விட உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? இப்போ சிந்திச்சு பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நிறைய படித்து பாருங்கள். நீங்களும் இந்த நோன்பு வைக்கிறத பற்றினா கொஞ்சம் தேடி பாருங்கள். தொழுகிறதை பற்றி தேடி பாருங்கள். இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கையை பற்றி தேடி பாருங்கள். அதை பற்றி படித்து சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யும், இதுதான் இறைவனுடைய மார்க்கம் அப்படிங்கிற விளக்கமும் வரும். இந்த மார்க்கம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இதுபோல விஷயங்கள் தான் பல முஸ்லீம் அல்லாதவர்களை நோன்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யுது, தூண்டுது. அவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நோன்பு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது நீங்கள் படைச்ச ஒரே இறைவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். இறை தூதர் நபிகள் நாயகம் அவங்க அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் அப்படிங்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதை நம்ம சொல்லுவோம். அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த நோன்பு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திச்சு என்ன செய்யணும், நீங்கள் கஷ்டப்பட்டு வைக்கக்கூடிய நோன்பு உங்களுக்கு மரணத்துக்கு பின்னாடி பலன் அளிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் கவனம் எடுக்கணும். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பு பற்றின தகவல்களை என்னால் முடிஞ்சதை சொன்னேன். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த மார்க்கத்தை பற்றி இன்னும் படித்து பாருங்கள், தேடி பாருங்கள். நீங்களும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி நீங்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போகணும் என்ற ஒரு ஆசையில் தான் என்ன செய்கிறேன் நான் இந்த தகவல்களை நான் சொல்கிறேன். படைச்ச இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய பரப்பக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நேர்வழியை கொடுத்து நம்ம அனைவரையும் குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு போகக்கூடியவனாக ஆக்கி வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.